நீ விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பியா? அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அந்த காதல்ல உண்மையான அன்போ அக்கறையோ இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்காது. நம்மளால உணரவே முடியாத அந்த காதலை எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க காதலை பொறுத்த வரைக்கும் அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்கு இந்த உலகமே அவதான். அப்படிப்பட்ட காதல் வேற யார் மேலேயும் வராது. என்னால நிச்சயமா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப நீயே சொல்லு, உன்னால அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? முடியாதுல்ல. நான் அந்த மாதிரிலாம் யாரையும் காதலிக்கல. ஏதாவது சொன்னியா? நோ நோ. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். ஐ மீன், உன்ன மாதிரியான கேரக்டர் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்குள்ள இவ்ளோ காதல் இருக்கா? நம்பவே முடியல. என்ன? சாரி, ஒண்ணும் இல்ல. ஓ, பை தி வே, நீ அந்த சாரி செல்லர்ஸ வீட்டை விட்டு துரத்திட்டல. பிரமாதமா பிளான் பண்ணி என் திட்டத்தையே நாசப்படுத்திட்ட. சோ நாளைக்கு நான் சாரி வாங்க மார்க்கெட்டுக்கு போறேன். நீ தனியா போக வேண்டாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதோட நாம ஒரு நல்ல கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில எல்லாம் ஷாப்பிங் பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ, என்னால என்ன பாத்துக்க முடியும். நீ என்ன தேவையில்லாம டாமினேட் பண்ணி என்ன ஆர்டர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகே? அப்ப நீ இதை முதல்லயே யோசிச்சிருக்கணும். என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, என்ன உன்னோட பாடி கார்டு ஆக்குன. உன்னை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என் கிட்ட கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் நான்சென்ஸ்? வாயை மூடிட்டு உன்னோட ரூமுக்கு போ. இந்த ஸ்டூபிட் மணி எதுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கோம்? பத்ததுக்கு இந்த ருத்ரா வேற. நோ, அவ என்ன டாமினேட் பண்ணவே முடியாது. நெவர். வெளிநாட்டு மேடம் அங்க இருக்காங்க. கூப்பிடு. மேடம், வெளிநாட்டு மேடம். ஹே, ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் வேணா எடுத்துட்டு வரவா? ஐயோ இல்ல மேடம், எங்க ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க அங்க வாங்கல. அங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. ஓகே, நான் நாளைக்கு வரேன். ஐயோ இல்ல மேடம், நாளைக்கு நாங்க எங்க ஊருக்கு திரும்பி போறோம் மேடம். எங்க கடையில நாங்க துணியை ஏகப்பட்ட ரகத்துல வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த சேலையில எல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்கு மேடம். அந்த மாதிரி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இங்க அந்த சார் வந்து உங்களை சரியா பார்க்க விடாம பண்ணிட்டாரு மேடம். கடைக்கு வாங்க மேடம். ஓகே, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க மேடம். மயூரா, நில்லு. இப்ப நீ எங்க போற? பாரு, இவளுக்கு காதே கேட்கல. ருத்ராக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. நோ, போகணும்னு சொன்னா அவனை விடவே மாட்டான். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை சார். அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார், நான் இப்பதான் அவங்க ரூமுக்கு போ. மயூரா, நான் மயூராவுக்கு பாடி கார்டு அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருந்தோம். ஏன் இப்படி நடந்துச்சு? மயூராவை கிட்னாப் பண்ணிட்டோம். 20 கோடி ரூபாய் தரணும்னு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கிட்னாப்பா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ருத்ர பிரதாப் ராவல். உன்னோட ப்ரொடக்ஷன்ல இருந்தும் என் அண்ணன் பொண்ணை எப்படியோ கிட்னாப் பண்ணிருக்கானுங்க. சார் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் கண்டுபிடி, இல்லனா உன்னோட வீடு, உன்னோட செக்யூரிட்டி ஏஜென்சி, உன்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரே அடி அழிச்சிருவேன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். என்னாச்சு ருத்ரா தம்பி? நீங்க மயூராவை பாத்தீங்களா? அவ இப்பதானே வெளியே போனா. நீங்க ஏன் அவளை போக விட்டீங்க? அவ போகும்போது கூப்பிட்டேன், ஆனா அவ நிக்காம போயிட்டா.
என்னாச்சு ருத்ரா தம்பி? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை